ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணுமா அப்படின்னு ஒரு query கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களோட ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுறதுனால நீங்க ஐடிசி ரிவர்ஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? குட்ஸ பொறுத்தவரைக்கும். 12% 5% ஆகுது. 18லேருந்து 5 ஆகுது. 28லேருந்து 5 ஆகுது. நோ நீட் நாட் டூ ரிவர்ஸ் த ஐடிசி. ஐடிசி ரிவர்ஸ் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ வந்து எப்ப ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்க குட்ஸ் எக்ஸம்ப்ட் ஆகுதுன்னா ஐடிசி எலிஜிபிள் இல்ல. ஸோ எப்படி ரிவர்ஸ் பண்ணணும்? எவ்வளவு ரிவர்ஸ் பண்ணணும்? இது அடுத்த கேள்வி. இப்போ உங்களோட குட்ஸ் வந்து எக்ஸம்ப்ட் ஆகுது. ஓகேங்களா? உங்களோட குட்ஸ் வந்து எக்ஸம்ப்ட் ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த குட்ஸ் சேல் பண்றதுக்கு தேவையான ஐடிசி எடுக்க எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்டாக் மிச்சம் எவ்வளோ கையில இருக்கோ, நேத்தைக்கு நைட் மிச்சம் எவ்வளோ ஸ்டாக் கையில இருக்கோ, அந்த ஸ்டாக்குக்கான ஐடிசி. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குன்னா, ஒரு ரூ. 10,00,000 ஸ்டாக் அங்க இருக்கு என் கையில. ஸோ ரூ. 10,00,000 ஸ்டாக் இருக்கு. 18% வந்து அதோட ஐடிசி. நான் 1,80,000 ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ இந்த 1,80,000 ஸ்டாக் வந்து 1,80,000 ஐடிசி வந்து எனக்கு எலிஜிபிள் இல்ல. ஸோ அத என்ன பண்ணணும்? நான் ரிவர்ஸ் பண்ண வேண்டும். என்னோட கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸ் ரூ. 10,000 தான். இப்ப நான் என்ன பண்ணணும்? 10,000 மட்டும் ரிவர்ஸ் பண்ணா போதுமா? கிடையாது. 1,80,000 நீங்க ரிவர்ஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட். 10,000 தான் கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸ்னா 1,70 கேஷ் கட்ட வேண்டும். இதுதான் ப்ராப்பர் ரிவர்சல். எல்லாருமே எக்ஸம்ப்ட் ஆயிடுச்சுன்னா, கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸ் இருக்கிறத ரிவர்ஸ் பண்ணு அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே மீன்ஸ் ஆ கேள்வி கேட்கிறவங்களே, கிரெடிட் பேலன்ஸ் query கேட்கிறவங்களே, நான் வந்து சார் இப்ப எக்ஸம்ப்ட் ஆயிடுச்சு. நான் கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸ் ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணும். பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. பட் ஆக்சுவலா எவ்வளவு ஐடிசி நீங்க அந்த குட்ஸ்க்கு ஸ்டாக் இன் ஹேண்டுக்கு அவைல் பண்ணியிருக்கீங்களோ, அத ரிவர்ஸ் பண்ணணும். இது 1. 2 கேப்பிட்டல் குட்ஸ். 5 இயர்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு கேப்பிட்டல் குட்ஸ பர்ச்சேஸ் பண்ணி ஐடிசி எடுத்திருந்தீங்கன்னா, அந்த ஐடிசியும் ஒரு ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல ரிவர்ஸ் பண்ணணும். அதாவது 60 மாசம் வந்து நீங்க ஒரு கேப்பிட்டல் குட்ஸோட ஐடிசி எலிஜிபிலிட்டி 60 மாசம். நம்ம அந்த 60 மாசம் பிரிச்சு, பிரிச்சு எடுத்தா குழப்பமாகுங்கிறதுனால கவர்ன்மென்ட் வந்து 1 மாசமே எடுத்துக்கங்க. ஆனா 5 வருஷத்துக்குள்ள வித்தீங்கனாலோ, அத அந்த அசட்ட வந்து டிஸ்போஸ் பண்ணீங்கனாலோ, ஐடிசிய ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல ரிவர்ஸ் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாசத்துக்கும் எவ்வளோ எலிஜிபிள்னு கால்குலேட் பண்ணணும். உங்க ஐடிசி 60ஆ டிவைட் பண்ணிட்டு 48 மாசம் யூஸ் பண்ணீங்கன்னா, 12 மாசத்த ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ அப்ப 48 மாசம் தாண்டி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4 வருஷம் முன்னாடி நீங்க ஒரு கேப்பிட்டல் குட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா? அப்ப 48 மாசம் யூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ உங்க ஐடிசி 1,00,000ன்னா 1,00,000 டிவைடட் பை 60, 1,00,000 டிவைடட் பை 60 இன்டு 48. இதான் எலிஜிபிள் ஐடிசி. இல்ல பேலன்ஸ் உள்ள 12 மாசம் கால்குலேட் பண்ணீங்கன்னா, இன்எலிஜிபிள் ஐடிசி. ஸோ இப்ப ஐடிசி எவ்வளவு ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற கால்குலேஷன் இது 2 தான். ஸ்டாக் இன் ஹேண்ட் அண்ட் கேப்பிட்டல் குட்ஸ். இந்த 2 ஐடிசி நீங்க ரிவர்சல் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா தான், நீங்க அந்த ஐடிசிய ரிவர்ஸ் பண்ணணும். இது குட்ஸ் எக்ஸம்ப்ட் ஆகும்போது இதே தான் அப்ளிகபிள். ஆர்சிய சரண்டர் பண்ணும்போது இதே அப்ளிகபிள். காம்போசிஷன்ஸ் டீலரா நீங்க மாறும்போதும் இதுதான் அப்ளிகபிள். இத எப்படி ரிவர்ஸ் பண்ணணும்? வித்தின் 60 டேஸ்க்குள்ள ஐடிசி 03 அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் நார்ம்ஸ். ஐடிசி ரிவர்சலுக்கு. குட்ஸ் ரேட் ரெடியூஸ் ஆகுறதுக்கு ரிவர்ஸ் பண்ண தேவையில்ல. எக்ஸம்ப்ட் ஆனா ரிவர்ஸ் பண்ணணும். ரெகுலர் டூ காம்போசிஷன் போறீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணணும். பிசினஸ குளோஸ் பண்றீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணணும். ஐடிசி ரிவர்சல். புது கான்செப்ட் கிடையாது. 2017லேருந்து இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? இன்னமும் நெறைய பேர் இந்த விஷயத்திலேயே ட்ரபிள் இருக்குது. இன்னமும் நாங்க நெறைய குரூப்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆ எல்லாருக்குமே டவுட் பேசிக்ல இருந்து தான் வருது. ஸோ ஆக்சுவலா ஜிஎஸ்டி ட்ரையான்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்களே வந்து அக்டோபர் 2 கமிங் விஜயதசமியிலிருந்து ஒரு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நான் இப்ப சொல்லிடுறேன். ஏன்னா டைம் முடிய போது. ஸோ ஜிஎஸ்டி ட்ரையன்ஸ். ஸோ ட்ரையன்ஸ்னா என்ன மீனிங்னா 1/3ங்கிறது அதோட அர்த்தம். ரோம்ல ஒரு காயின் இருந்தது முன்னாடி. அந்த காயின் பேர் வந்து அந்த காயினோட வேல்யூ வந்து 1/3 அதாவது வந்து ஒரு பெரிய வேல்யூ அதாவது ரூ. 1 10 பைசாங்கிறது 10% வேல்யூ இல்லையா? ஸோ அதே மாரி ட்ரையன்ஸ்ங்கிற காயின் வந்து ரோம்ல ரூ. 1 இதுல வந்து 33 பைசா சம்திங். ஸோ அந்த மீனிங்ல நான் வந்து இதுக்கு ஜிஎஸ்டி ட்ரையன்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஆக்ட்ல செக்ஷன் 1ல இருந்து 53 வரைக்கும் இந்த கோர்ஸ்ல கவர் பண்றோம். அதாவது ஒரு பேசிக்கா ஆ ரிட்டர்ன் ஃபைலிங்ல ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ரிட்டர்ன் ஃபைலிங் ஜிஎஸ்டிஆர் 99சி பிசினஸ் க்ளோசர் வரைக்கும் இதுல கவர் ஆயிடும். ஏன்னா வந்து ஒரு ஆக்ட் கம்ப்ளீட்டா ஒரே கோர்ஸ்ல குடுக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட வியூ. ஸோ அதனால பேசிக்காக சாப்டர் 10 வரைக்கும் கவர் ஆகக்கூடிய இந்த ஐட்டமும், இது சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் ரூல்ஸ், ஃபார்ம்ஸ், சர்க்குலர்ஸ்
நோட்டிஃபிகேஷன், எல்லா ரிட்டர்னும் லைவ் டெமோ குடுக்கலாம். ஒரு 30 டூ 45 டேஸ் இதோட ஆ செஷன் இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். 2nd வந்து ஸ்டார்ட் பண்றோம். 2 அக்டோபர் விஜயதசமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். இந்த கோர்ஸோட பிரைஸ் வந்து 4000 இன்னைக்கு பிரைஸ். ஓகேங்களா? 20 செப்டம்பருக்குள்ள பண்ணவங்களுக்கு 3000 குடுத்திருந்தோம். இன்னைக்கு வந்து நேத்துல இருந்து, ஏன்னா 21 செப்டம்பர்ல இருந்து ரேட் வந்து 4000 இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரஸ்டட் பெர்சன் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி, அதுல ஏ டூ இசட் ஒரு ஈவன் நீங்க புதுசா ஜிஎஸ்டி கத்துக்கணும் விரும்புனீங்கனாலும், செக்ஷன் 1ல இருந்து பேசிக்கா தெரிஞ்சக்கூடிய எல்லாமே ஆல்ரெடி நீங்க கன்சல்டன்ட்டா எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்கனாலுமே, அதுல நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய தவறுகள், திருத்தங்கள், ரூல்ஸ்ல என்னென்ன ட்விஸ்ட் இருக்கு, செக்ஷன்ல என்னென்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அ இதுல வந்து நீங்க புதுசா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஒரு நாள் கிளாஸ்க்கு நீங்க ரூ. 100 கூட பே பண்ண போறதில்ல. ஆனா நீங்க அதாவது கெட் மோர், பே லெஸ் அப்படிங்கிறது தான் எங்களோட அ வியூ. அதே மாரி அட்டிக்ங்கிறது எங்களோட ஐவர் டாக்ஸ் இன்சைட் கிளப்னு ஒரு ஸ்பெஷல் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஸோ அதில சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ₹1000 சார்ஜ். அ அதில இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. மேபி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்க டவுட்னா ஐவர் டாக்ஸ் வெப்சைட் போய் பார்த்துக்கங்க. அதில எல்லா டீட்டெயிலும் இருக்கு. டவுட்னா எனக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கோர்ஸ் டியூரேஷன் டெய்லி வந்து 1 ஹவர். 1 ஹவர்ங்கிறது 1 ஹவர்ல முடிய வாய்ப்பில்ல. 1 1/2 ஹவர் மினிமம் அந்த லைவ் டெமோலாம் 1 1/2 ஹவர் மேல தான் போகும். மினிமம் 1 ஹவர். கேரண்டீட் 1 ஹவர் ஒரு ஒரு நாளைக்கு 30 டூ 45 நாள். மினிமம் 30 டேஸ், மேக்ஸிமம் 45 டேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த செக்ஷன முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். ஓகேங்களா?